நீங்க ஜாப் பண்ணாலும் சரி, பிசினஸ் பண்ணாலும் சரி, ஆண்டர்பிரினரா இருந்தாலும் சரி, நோ மேட்டர் விச் ஃபீல்ட் யூ ஆர் இன், இஃப் யூ நோ தீஸ் 4 சீக்ரெட்ஸ், நீங்களும் கண்டிப்பா குரோர்பதி ஆகலாம். அகைன் சொல்றேன், யார் வேணா குரோர்பதி ஆகலாம். நான் குரோர்பதி ஆக தான் போறேன். நீங்க இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா குரோர்பதி ஆக தான் போறீங்க. நோ ஒன் கேன் ஸ்டாப் யூ. நீங்க 30 வயசுல கோடீஸ்வரர் ஆகிறதுக்கும் 50 வயசுல கோடீஸ்வரர் ஆகிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. நான் இப்ப பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சீக்ரெட் நம்பர் 1, don't focus on the results, focus on the progress. Money is a byproduct of your skills and work. எல்லாரும் மணி பின்னாடி தான் ஓடுவாங்க, நீங்க ஸ்கில்ஸ் பின்னாடி ஓடுங்க. நீங்க ஒரு ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதை வச்சு அதை மானிட்டைஸ் பண்ணி அப்புறமா மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், கிரிக்கெட்ல பேட்டிங் பண்றதே ஒரு ஸ்கில் தான். அந்த ஸ்கில்ல நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி அதுக்கு ஹெல்ப் பண்ற டைவிங் பண்ணி கேட்ச் பிடிக்கிற ஸ்கில்ஸ், அப்புறம் ரன்னிங் பண்ற ஸ்கில்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ்னா அதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி லேர்ன் பண்ணிட்டே போங்க, ஃபாலோட் பை யுவர் பேட்டிங் ஸ்கில். நீங்க ஃபியூச்சரை பத்தி வரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க ஃபியூச்சர்ல இருக்க போற பர்சனுக்கு அவனுக்கு தேவையானதை நீங்க இன்னைக்கு பண்ணீங்களா அப்படிங்கறத இம்பார்ட்டன்ட். தட் டிசிப்ளின், தட் கன்சிஸ்டன்சி, தட் ஒர்க். யூ கேன் see my mobile wallpaper lock screen. Empire aren't built in a day. Do one thing extraordinary. Add value to it every day. Secret number 2, லைஃப்ல விஷன் வேணும். லைஃப்ல உங்க கோல் என்ன? டேக் ஏ பென் அண்ட் பேப்பர் நவ். எடுக்கலன்னா பாஸ் பண்ணிட்டு போய் எடுத்துட்டு வாங்க. ஏன்னா நான் நோட்ஸ் எடுத்தது எக்கச்சக்கமா இருக்கும். அண்ட் ரைட் டவுன், நான் நெக்ஸ்ட் மந்த் எங்க இருக்க போறேன், நெக்ஸ்ட் இயர் எங்க இருக்க போறேன், நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல எங்க இருக்க போறேன், என்னெல்லாம் அச்சீவ் பண்ணிருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும். கோல் செட் பண்ணுங்க, இப்பவே ரைட் பண்ணுங்க. அண்ட் ரைட் டவுன் தி திங்ஸ். நான் நெக்ஸ்ட் மந்த் என்னெல்லாம் லேர்ன் பண்ணிருக்கணும், நெக்ஸ்ட் இயர்ல என்ன ஸ்கில்ஸ்லாம் அச்சீவ் பண்ணிருக்கணும், நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல நான் எந்த இடத்துல இருக்கணும், என்னோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டேனா இல்ல என்னோட டெஸ்டினேஷன் கிட்ட போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நோட் பண்ணுவீங்க. மில்லியனர்ஸ் ஆல்வேஸ் திங்க் ஃபார் டெக்கேட், நாட் ஃபார் ஷார்ட்டர் பீரியட். உங்களுக்கு இதை பத்தி எந்த ஐடியாவும் இல்லைன்னா நெக்ஸ்ட் 1 இயர்க்கான ஐடியாவை நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் 10 கோல் எடுத்துக்கோங்க. அந்த 10 கோல்ல 5 கோலை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ண 5 கோலையும் அன்னைக்கு ஒரு நாள்ல முடிக்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சுட்டு மீதி இருக்க 5 கோல்ஸுக்கு ப்ரையாரிட்டைஸ் கொடுங்க. அப்படி ஃபினிஷ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் 1 இயர்ல எப்படி சேஞ்ச் ஆயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பார்ப்பீங்க. 1 இயர் என்ன 1 இயர் 3 மந்த்ஸ்லேயே தெரியும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். சீக்ரெட் நம்பர் 3, இன்வெஸ்ட் as much as possible. பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 2 இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். இவர் பேர் தான் ராகுல் எம். இவரை மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவர் லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல மட்டும் இவரோட ஸ்கில்ஸை ஷேர் பண்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 10 lakhs. இவரே இதை ஒரு பாட்காஸ்ட்ல ரிவீல் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட், ஜொமேட்டோவோட ஃபவுண்டரான தீபிந்தர் கோயல், அவரோட கம்பெனியில அவர் கூட சேர்ந்து ஸ்டாஃபா ஒர்க் பண்றதுக்காக அவர் 20 lakhs டிமாண்ட் பண்ணிருக்காரு. நீங்க போய் ஜாயின் பண்றீங்கன்னா உங்ககிட்ட 20 lakhs கேட்கிறாரு. 1 இயர்க்கு நினைக்கிறேன், அப்ராக்சிமேட்டா சொல்றேன். விச் இஸ் இன்சேன் ஃபார் அஸ். பட் எ ரியல் ஆண்டர்பிரினருக்கு தெரியும், அந்த 20 lakhs இன்வெஸ்ட் பண்ணி அவர் கூட 1 இயர் ஒர்க் பண்ணாருன்னா அவர் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல எவ்வளவு க்ரோஸ் ஏர்ன் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. நீங்க லேர்ன் பண்ண ஸ்கில்ல ஓரளவுக்கு நல்லா டெவலப் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்ககிட்ட மணி இருக்குன்னா செகண்ட் ஸ்டெப், இன்வெஸ்ட் யுவர் மணி டு மல்டிப்ளை. லெட் மணி ஒர்க் ஃபார் யூ. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை பத்தி, ஸ்டாக் மார்க்கெட் பத்தி அவேர்னஸ் இருந்தா நீங்க சீக்ரெட் 4க்கு போயிருங்க. இன்வெஸ்ட் பண்றதுனா சும்மா போய் இன்வெஸ்ட் பண்றது இல்ல, டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ரிஸ்க் இன்னும் கம்மியாகும். டைவர்சிபிகேஷன் கோல்டுல, ஸ்டாக் மார்க்கெட்ல, கிரிப்டோல, ரியல் எஸ்டேட்ல இப்படி நிறைய வந்து டைவர்சிஃபை பண்ணலாம். கோல்டு வாங்குறதுனா உடனே கடைக்கு போய் வாங்கிறாதீங்க. நீங்க டிஜிட்டல் கோல்டு வாங்குங்க, டிமெட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி. டிமெட் அக்கௌண்ட்னா அந்த டிமெட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அண்ட் டெப்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு தான் டிமெட் அக்கௌண்ட் யூஸ் ஆகுது. அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் டிஜிட்டல் கோல்டு. நீங்க இன்வெஸ்ட் பண்ணதை எப்ப வேணா செல் பண்ணலாம், லிக்விடிட்டி அதிகமா இருக்கும். லிக்விடிட்டி மீன்ஸ் நீங்க செல் பண்றத வாங்க ஆளுங்க ரெடியா இருப்பாங்க எப்ப வேணாலும். தென் நீங்க வாங்கினதை லாக்கர்ல போட்டு பூட்டி வைக்கணும்னு அவசியம் இல்லை, அது சேஃபா பத்திரமா இருக்கும். உங்ககிட்ட 65 rupees இருந்தாலே போதும், கோல்டு பீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். தென் இதுக்கு செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது, ஜிஎஸ்டியும் அப்போ போட மாட்டாங்க. நீங்க வாங்குறது 22 கேரட் கோல்டு இல்ல 24 கேரட் கோல்டு, 99% பியூர் கோல்டு. அப்படி டிஜிட்டல்ல கோல்டு வாங்க வைக்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? தென் கோ ஃபார் கோல்டு பார்ஸ், கோல்டு பிஸ்கெட்ஸ். தென் கோ ஃபார் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னே தெரியல, எந்த ஒரு அவேர்னஸுமே இல்லை அப்படின்னா போன உடனே இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இண்டெக்ஸ்னா நிஃப்டி 50 சொல்லுவாங்க.
சன் நியூஸ்ல போட்டுருப்பாங்க தெரியுமா, நிப்டி 50 சென்செக்ஸ் பாயிண்ட்ஸ் ஏறிச்சு இறங்குச்சுன்னு. அதுதான் நிப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணுங்க எடுத்த உடனே. இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் தான் நிப்டி 50. அது மட்டும் இல்லாம யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. யூஎஸ்ல S&P 500ன்னு சொல்லுவாங்க, யூஎஸோட டாப் 500 ஸ்டாக்ஸ். அதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு growth ரேட் அதிகமா இருக்கும். தென் ஸ்பெசிபிக் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இப்படி இன்வெஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, நீங்க நல்ல ஸ்டாக்கா அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டாக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் மேல 50%, 100%, ஏன் ரேர் கேஸ்ல 500%, 1000% கூட மூவ் ஆக சான்ஸ் இருக்கு ஆஃப்டர் 10 இயர்ஸ், 15 to 20 இயர்ஸ் இந்த மாதிரி ஏஜ் பீரியட்ல. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுல 3 வெரைட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் லார்ஜ் கேப், லோ ரிஸ்க். செகண்ட் மிட் கேப், மீடியம் ரிஸ்க். தேர்ட் ஸ்மால் கேப், வெரி ஹை ரிஸ்க். இந்த லார்ஜ் கேப்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற நிப்டி 50ங்கிறது லார்ஜ் கேப்ல டாப் 50 ஸ்டாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ நீங்க பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. பெரிய பெரிய ஸ்டாக்ஸ்னா ரிலையன்ஸ், HDFC பேங்க். நெக்ஸ்ட் கிரிப்டோஸ். கிரிப்டோ இஸ் வெரி ரிஸ்கி. நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல நினைச்சா மட்டும் கிரிப்டோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஏர்ன் பண்ற மணில இருந்து 5% அலோகேட் பண்ணா பெட்டர் நான் சொல்லுவேன். அதுலயுமே 4% லார்ஜ் கேப்புக்கு ஷிஃப்ட் பண்ணிருங்க. லைக் பிட்காயின், எத்தீரியம், சொலானா, இதெல்லாம் கிரிப்டோஸ்ல டாப்ல இருக்கக்கூடிய காயின்ஸ். இந்த காயின்ஸ்ல மட்டும் 4% இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதை வந்து டைவர்சிஃபைன்னு சொல்லுவாங்க. ஒரு போர்ஷனை டைவர்சிஃபை பண்ணி அதுக்குள்ள லார்ஜ் கேப், மிட் கேப்னு சொல்லி டைவர்சிஃபை பண்றது. கிரிப்டோல 4% லார்ஜ் கேப்ல போடுங்க, மீதி 1% மீம் காயின்ஸ் ஆர் உங்களுக்கு ரிஸ்க் இருக்கக்கூடிய ஹை பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய காயின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. தென் ரியல் எஸ்டேட். எனக்கு ரியல் எஸ்டேட் பத்தி ஃபுல்லா தெரியாது, அதனால நீங்க ஓன் ரிசர்ச் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க உங்ககிட்ட அதிக மணி இருந்தா. போனஸா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா கொடுக்குறேன். நீங்க நிறைய ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஸ்டார்ட் அப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு பேரு ஏஞ்சல் இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. யாரு புதுசா ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்களோ அதுல போய் இன்வெஸ்ட் பண்றது. இப்போ ஜொமேட்டோ, ஸ்விக்கி இதெல்லாமே ஒரு ஸ்டார்ட் அப் தான். எவ்ரிதிங் இஸ் ஸ்டார்ட் அப். எவ்ரி கம்பெனி இஸ் ஒன்ஸ் ஏ ஸ்டார்ட் அப். நீங்க இப்போவே உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். நான் யூஸ் பண்ற ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்றது, கிரிப்டோஸ் இன்வெஸ்ட் பண்றது, யூஎஸ் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்றது எல்லா ஆப்ஸுமே கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்களும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சீக்ரெட் நம்பர் 4, டூ வாட் யூ லவ். உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் தான் உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் தரும். அந்த சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னா நீங்க ஒர்க் பண்றதே வேஸ்ட் நான் சொல்லுவேன். நீங்க பண்ற ஒர்க்கை லவ் பண்ணி பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா மணி வில் கம் இன்டு யுவர் லைஃப் எஃபோர்ட்லெஸ்லி. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு பிடிக்காத ஒர்க்கை போய் பண்ணீங்கன்னா உங்க லைஃப் நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்கன்னு கொஞ்சம் அர்த்தம். அவங்க உங்க லைஃப் வந்து வாழ போறது இல்லைல்ல, அவங்க சொல்றதை நீங்க எது கேட்கணும்? நீங்க தானே உங்க லைஃபுக்கு ஹீரோ. யூ ஆர் த யூனிக் ஒன் இன் யுவர் லைஃப். யூ ஆர் தி ஒன்லி ஒன் ஆன்டிக் பீஸ் இன் யுவர் லைஃப். ரிமெம்பர் திஸ் ஆல்வேஸ். அண்ட் ஃபைனலா உங்களுக்கு போனஸா சீக்ரெட் ஒன்று இருக்கு. அதுதான் தி பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். ஆஸ் எ மேன் திங்கன் சோ ஹி இஸ், ஆஸ் எ விமன் திங்கன் சோ ஷி இஸ். நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க கண்டிப்பா ஆவீங்க. அதுக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மேனிஃபெஸ்டேஷன். இதுக்கு பெர்ஃபெக்டான 2 எக்ஸாம்பிள்ஸ் நான் இப்ப சொல்றேன். அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சில லிங்க்ஸும் கீழே கொடுக்குறேன், அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், தி வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் செஸ் சாம்பியன் குகேஷ். அவர் 11 வயசுல நான் வேர்ல்ட்ல செஸ் சாம்பியன் ஆகணும், அது யங்கஸ்ட் செஸ் சாம்பியன் ஆகணும்னு சொல்லிட்டு அப்பயே மேனிஃபெஸ்ட் பண்ணாரு. அதை எவ்ரிடே மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால சோ ஹி இஸ் பிகேம் நவ். ஓகே, இது பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். செகண்ட் எக்ஸாம்பிள், சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் என்னடா பண்ணாருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? சிவகார்த்திகேயன் சார் சூர்யா சார் கிட்ட நீங்களும் வரலாம் ஒரு படி ஷோல, எப்படி சார் நீங்க இப்படி பாடி மெயின்டைன் பண்றீங்க, எனக்கும் உங்களை மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை சார், கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்காரு. என்ன டிசிப்ளின், என்ன கன்சிஸ்டன்சி, என்ன ஹார்ட் ஒர்க், என்ன ஒர்க் அவுட், என்னமா பாடி பில்ட் பண்ணிருக்காரு. நீங்களே பார்க்கலாம். 3 மூவிக்கும் இப்போ கடைசியா நடிச்ச அமரன் மூவிக்கும் எப்படி ஒரு டிஃபரன்ஸ், எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிவகார்த்திகேயன் சார்க்குன்னு சொல்லிட்டு. So this is manifesting. Manifest the thing what you want to be in your life. நீங்க ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்றத நீங்க ஈஸியா அச்சீவ் பண்றதுக்கான மேக்ஸிமம் ஆஃப் தி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவ்வளோ நேரம் என்னையும் ஒரு ஆளா மதிச்சு பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அப்படியே டச் பண்ணிட்டு போயிருங்க. டாடா.